அன்பிற்கினிய சகோதரர்களே, தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. இன்னும் 2-3 தினங்களில் தமிழக மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட்டை தமிழக அரசு தாக்கல் செய்ய இருக்கிறது. நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். மாநிலத்தில் நிதி இல்லை என்கின்ற வெள்ளை அறிக்கையை கொடுத்தார்கள். இன்னும் செயல் திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும் என்கின்ற வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இதையெல்லாம் இப்படி கையாளப் போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டை நோக்கி மக்களுடைய கவனத்தை திருப்பி இருக்கிறது. இந்த தருணத்தில் தமிழக அரசிற்கு நம்முடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் மாநகராட்சிகளிலும் உள்ளாட்சிகளிலும் சொத்து வரி, உள்ளாட்சி வரி மிக கடுமையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சொந்த கட்டடம் வைத்திருப்பவர்கள்லாம் அதை விட்டுவிடலாமா என நினைக்கக்கூடிய அளவிற்கு மாநகராட்சி சொத்து வரிகள் மிக கடுமையாக போடப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய கவலையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ வரக்கூடிய பட்ஜெட்டில் இது குறித்து மறுஆய்வு செய்யப்பட வேண்டும். இந்த வரி விதிப்பில் தளர்வுகள் இருக்கப்பட வேண்டும். ஒரு நாடு முன்னேறணும், நாட்டின் அடிப்படை வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்றால் வரி அவசியம். அந்த வரி எப்படி விதிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு பூவில் ஒரு தேனி எப்படி அதனுடைய இதழ்கள் கசங்காமல் தேனை எடுக்கிறதோ அதுபோல மனிதர்களிடத்திலிருந்து அவர்கள் கஷ்டப்படாமல் அந்த மக்களிடத்திலிருந்து வரியை வசூலிப்பதுதான் ஒரு அரசின் கடமையாக இருக்க வேண்டும், பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் ஏன் இவ்வளவு சொத்து வைத்திருக்கின்றோம், ஏன் இந்த தொழிலை செய்கிறோம் என நினைக்கக்கூடிய அளவிற்கு வரி மிக கடுமையாக விதிக்கப்பட்டிருப்பது பல பொதுமக்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது குறித்து பட்ஜெட்டில் நல்ல தீர்வுகள் வரும் என்கின்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இருக்கிறது. அதே போல தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யப்பட வேண்டும் என்றால் பொருளாதாரம் அவசியம். அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு தமிழக அரசு புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும், உற்பத்தி சாலைகளை உருவாக்குவதற்கும், சிறு குறுந்தொழில்களை அதிகப்படுத்துவதற்கும் பல நலத்திட்டங்களை அவர்கள் அறிவிக்க வேண்டும். ஆனால் சென்ற ஆட்சிகள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், மது விற்பனையின் மூலம் பல கோடி ரூபாய் வருமானம் வருகிறது. அந்த வருமானத்தை இழக்கக்கூடாது என்பதற்காகவே இவர்கள் என்ன செய்தார்கள், மது விற்பனையை அதிகரித்துக் கொண்டிருந்தார்கள். கடைகளை மூடுகிறோம் என சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள், மெல்ல மெல்ல நாங்கள் மது கடைகளை மூடுவோம் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள். அதனால் வரக்கூடிய வருமானம் தேவையில்லை என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் ஒரு 700க்கும் மேற்பட்ட மது கடைகளை மூடி இருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் நிறைய செயல் திட்டங்கள், நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதற்கு இந்த மது விற்பனையை இவர்கள் தடை செய்யாமல் இது தொடரட்டும் என இவர்கள் நினைத்தார்கள் என்றால் இவர்களும் சக அரசியல்வாதி போல மாறிவிடுகிறார்கள். அப்ப இந்த பட்ஜெட்டில் நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கு மாநில அரசு என்ன செய்ய வேண்டும், புதிய புதிய செயல் திட்டங்களை, வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை கொண்டு வரக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் உற்பத்தியும் வேலைவாய்ப்பையும் உருவாக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை வரவழைக்கக்கூடிய வகையில் இங்கு அடிப்படை வசதிகளை தமிழக அரசு செய்து கொடுத்து நிரந்தர வருமானம் கிடைக்க தொழில் சார்ந்த செயல் திட்டங்களை கையில் எடுக்க வேண்டும். கனிம வளங்கள் தமிழகத்தில் அதிகம் இருக்கிறது. அந்த கனிம வளங்கள் மூலம் பல கோடி ரூபாயை தமிழக அரசு வருவாயாக ஈட்ட முடியும். இப்படி பல திட்டங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் முன்னெடுத்து இதையெல்லாம் கவனம் செலுத்தி அவர்கள் அதிலிருந்து வருமானம் ஈட்டி இந்த தமிழகத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமே தவிர இந்த மது விற்பனை மூலம் கிடைக்கக்கூடிய தொகை இதற்கு ஆதாரமாக இருக்கிறது என கூறி இந்த மதுபான கடைகளை மூடாமல் இவர்கள் தொடர்ந்து நடத்தினார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நிலை சக அரசியல்வாதிகள் போல இவர்களும் இப்படித்தான் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கும். எனவே கட்டம் கட்டமாக ஒவ்வொரு காலகட்டத்தில் இவ்வொரு மது கடைகள் மூடி இறுதியில் மது இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் இவர்களுடைய அடுத்த செயல் திட்டம் இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த பட்ஜெட் இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக சிறுபான்மை மக்களான நமக்கு மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சியின் போது நிறைய கல்வி மேம்பாட்டிற்காக நிதியை ஒதுக்கி இருந்தது. பல்வேறு நல திட்டங்கள் இருந்தது.
ஆனால் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல நலத்திட்டங்களை மத்திய அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது. உதாரணத்துக்கு வெளிநாட்டில் போய் சிறுபான்மையினர் படிக்க வேண்டும் என்று சொன்னால் மானியத்துடன் கூடிய கடன் கொடுக்கப்பட்டது. அதை ஒட்டுமொத்தமாக நிறுத்தினார்கள். மௌலானா ஆசாத் கல்வி உதவி திட்டம் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய ஒரு சில கல்வி திட்டங்களில் கூட பல கோடி ரூபாய் ஒதுக்கிய இடத்தில் இன்றைக்கு சில கோடிகளை மட்டும் ஒதுக்கக்கூடிய நிலையில் தான் மத்திய அரசாங்கம் இருக்கிறது. அப்போ வேற்றுமையோடு சிறுபான்மையினருக்கு நலத்திட்டங்கள் கிடைக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் மத்திய அரசாங்கம் இப்படிப்பட்ட நலத்திட்டங்களை ரத்து செய்திருக்கிறது. அப்ப மாநில அரசு இதில் கவனம் செலுத்தி சிறுபான்மையுடைய கல்வி மேம்படுவதற்கு, அவர்கள் உயர்கல்வி, பட்டக்கல்வி, பட்ட படிப்புகள், வெளிநாடு சென்று படிப்பதற்கு, தொழிற்கல்வி படிப்பதற்கு, அல்லது நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் படிப்பதற்கு அவர்களுக்கு தேவையான கல்வி உதவிகள் கிடைப்பதற்கும், இலவச கல்வி மையங்களை, பயிற்சி மையங்களை தொடங்குவதற்கும் இந்த அரசு உதவி செய்ய வேண்டும், அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களிடத்தில் இருக்கிறது. அதே போல மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப இஸ்லாமியர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அடக்கம் செய்வதற்கு இடம் என்பது மிக மிக அவசிய தேவை. பல ஆண்டுகளுக்கு முன்பு இடம் ஒதுக்கப்பட்டது. அதே நிலைதான் இன்றும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் 7 கோடிக்கு மேல் மக்கள் வந்து விட்டார்கள். அதில் 70 லட்சத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப அவர்கள் மரணம் அடைந்து விட்டால் அந்த அடக்கம் செய்வதற்கு அரசாங்கமே நிலங்களை ஒதுக்கி அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவது மிக மிக அவசியமானது. அதற்கான நிதி திட்டங்கள், அந்த அடக்க ஸ்தலத்தை பராமரிக்கக்கூடிய அந்த வகையில் நிதி திட்டங்களை தமிழக அரசு ஒதுக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடத்தில் இருக்கிறது. அதே போல வட்டி இல்லாத கடன், இஸ்லாமியர்களை பொறுத்தவரை, இஸ்லாத்தை பொறுத்தவரை வட்டி என்பது தடுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இன்றைக்கும் இளைஞர்கள் தொழில் செய்ய முடியாமல், முதலீடு கிடைக்காமல் என்ன செய்கிறார்கள்? வெளிநாடுக்கு செல்ல வேண்டிய அவல நிலையில் இருக்கிறார்கள். அவர் சிறுபான்மையுடைய இவர்களுடைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு தமிழக அரசு வட்டி இல்லாத கடனை கொடுத்து சிறு தொழில் தொடங்கவும், குறு தொழில் தொடங்கவும், இளைஞர்கள் தொழில்துறையில் ஈடுபடுவதற்கும், குறிப்பாக சிறுபான்மை இளைஞர்கள் தொழிற்சாலையை தொடங்குவதற்கும், அதன் மூலம் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்கும் தமிழக அரசு நிதியை ஒடுக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிறது. இறுதியாக வக்ஃப் போர்டு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. பல கோடி சொத்துக்களை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் திருத்தங்கள் என்கின்ற பெயரில், அதில் உமீத் என்கின்ற அந்த இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலையின் காரணமாக பல கோடி ரூபாய் சொத்துக்கள் இன்றைக்கு நம்மை கையை விட்டு போக இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக அந்த வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பதற்கு, அதை கண்காணிப்பதற்கு, அதை உரிய முறையில் இணையதளங்களில் பதிவேற்றுவதற்கு, அதற்கான டிஜிட்டல் மயங்களாக மாற்றுவதற்கு, அந்த வக்ஃப் போர்டை கண்காணிப்பதற்கு உரிய நிதியை வழங்கி, அதில் சிறந்த எங்கெல்லாம் தொழிலாளர்கள், எங்கெல்லாம் அங்கு பணியாளர்கள் இல்லையோ அந்த இடங்களெல்லாம் பணியாளர்களை நியமித்து அந்த வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள், ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்டெடுப்பது, ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவது போன்ற நடவடிக்கைக்கு தமிழக அரசு இந்த நிதியாண்டில் நிதியை ஒதுக்க வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு தமிழக இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கிறது என்கின்ற தகவலோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.